வரேன் டீச்சர். டாடி கம் ஆன் பேபி. இத்தனை பேருக்கு முன்னால என் குழந்தை பாராட்ட அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க என் கார்லயே வரலாம். நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன். ஒரு நாள் அந்த புறா வேட நாள் துப்பாக்கியால் சுடப்பட்ட அம்பு காயத்துடன் வினு சக்கரவர்த்தியின் காலில் விழுந்தது. ரமேஷ், இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட படி விட மாட்டீங்களே, போறோம் உங்க வீட்டுக்கு. இந்த வருஷம் ஃபைல் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க? 4 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும்? டேய், உங்க அண்ணி இன்னும் காணோம். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பாத்துட்டு வா. இதெல்லாம் எடுத்து என்னடி தையல் கிளாஸுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? தையல் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. என்ன கர்மமோ, போய் தொலை. அம்மா, நீ ஏன் எங்க நிக்கிற? உங்க அண்ணி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ரமேஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன், பாக்கலையா? பாக்கலையே. சரி சரி, வந்துடும் வா. ஏனுங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தா வாரீங்க? ஆமா. என் வீட்டுக்காரர் அங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணுங்க. ஆமா, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வர சொல்லி அண்டாவை கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா எங்கேயும் அண்டாவை காணோம். அண்டாவை வச்சு தண்ணிய அடிச்சேன். குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவன்? வாத்தியார, நான் அப்பவே சொன்னேன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவதான் சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாதே. இந்த காம்பவுண்டுக்குள்ளார என் மான மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதனவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற 2 பேருக்காகவாவது சொல்றேன். அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே சால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்பு கொடுத்து அனுப்புனாலா? கவுண்டர் சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. பொம்பளைக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாகரா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும். அட கையில கொடுக்க வேண்டாம், அண்டா கொள்ள போட்டு கொடுத்தா அது பார்த்து போகுது. சாராய வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. பேசாம படு. இங்க யாரும் சாட மாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரா மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், 2 கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறங்க. குட்டு நைட்டுங்க, வர்றேங்க. ஏன் டீச்சர், நீங்க காலையில இருந்து சிஆர்எஸ் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க என்ன பாடுறாங்களா டீச்சர்? அவங்க நல்லா பாடுவாங்களா டீச்சர்? உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாருங்க, சிஆர்எஸ்ங்கிறவரு பெரிய ஆத்தருங்க. ஏன் டீச்சர், ஆத்தர்னா ஜாதியா டீச்சர்? ஏங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு வரேன். ஆத்தர்னா ரைட்டர், ஐ மீன் எழுத்தாளர். அவர் நிறைய நாவல்ஸ் எல்லாம் எழுதிருக்காரு, நிறைய பரிசெல்லாம் வாங்கிருக்காரு. அவர் ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு. அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? நாளைக்கு மாரியாத்தா கோயிலுக்கு போய் மாவிளக்கு ஏத்தி வச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன். தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க டீச்சர். அந்த சிஆர்எஸ் ஆள விடுங்க, போங்க.
கன்னியாகுமரியில இறங்க வேண்டியவங்களா இறங்க. சார், நம்பர் 5 நீலகண்ட தெரு எங்க இருக்கு? விவேகானந்தர் பாறை இருக்குல்ல, அதுல ஏறி கடல்ல குதிச்சா நீந்தியே போயிடலாம். ஏயா, நானும் உன் கூட தானே வந்தேன். ஐயோ, இதெல்லாம் கன்னியாகுமரியில என்ன பண்ண போறானோ. சார், புத்தகம் உள்ள இருக்கு, போய் பாருங்க. இல்லைங்க, இந்த விலாசுக்கு எப்படி போடணும்னு சொல்றீங்களா? எங்க சிஆர்எஸ் எழுதின மெல்ல தெரிஞ்சது கதவுங்கிற நாவல் வந்துருச்சா? ஏமா வச்சுக்கிட்டா இல்லைங்கிறேன். நீங்களும் 4 நாளா வந்து கேக்குறீங்க. ஒருவேளை ஏஜென்ட் கிட்ட இருந்தா ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புறோம் போங்கம்மா. சரி. ஏங்க, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அந்த புத்தகம் எங்கிட்ட இருக்கு, எடுத்துங்க. ஏப்பா, நீ ஊருக்கு புதுசா? அதனாலதாங்க அட்ரஸ கேட்டேன். நல்ல ஆளப்பா நீ. இந்த அட்ரஸா? ஆமா. ஒரு பொண்ணு போச்சே, அந்த பொண்ணோட வீடு இந்த அட்ரஸ் ஒண்ணுதான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போப்பா. போ. வாமா கௌரி. காமாட்சி, யார் வந்திருக்கா பாத்தியா? உள்ள போமா. ஏமா ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, யாரோ ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ பின்கேட் வழியா உங்க வீட்டுக்கு போமா. போ. சார், இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு போச்சுங்களே, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆமா சார். எங்க இருந்து வரீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்களா? ஆமா சார். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா பொண்ணுங்களை டாவடிக்கிறதும் இல்லாம என்கிட்ட விளக்க வேற சொல்லுவேன். அங்க வர்ற யாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்காதீங்க சார். தயவு வர நாமளும் போய் 2 அடி அடிச்சிட்டு வந்துடலாம். சொல்லுங்க சார். சார், அடியா. நீ சைக்கிள் கார இறங்க. அடியா. ஆளுக்கு 2 அடி அடி. நீங்க சார் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து 2 போட்டு போங்களேன். உனக்காக வந்தடிக்க முடியுமா? எப்படியா இருந்தாலும் இந்த வழியா தானே போற. இவ்வளவு இலக்காரமா பேசுறியே, அப்புறம் ஏன் பொண்ணை துரத்திட்டு வந்த? நான் வேணும்னு பொண்ணை தோத்திட்டு வரல சார். புஸ்தகக்காரங்கிட்ட இந்த விலாசத்தை கேட்டேன். அந்த பொண்ணோட வீடும் இந்த விலாசம் ஒண்ணுதான், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு அவன் தான் சொன்னான். அடடே, இதை ஏன்ப்பா முதலே சொல்லக்கூடாது? நீங்களா போங்கப்பா. எங்க சொல்ல விட்டீங்க? அதான் முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? சாரி, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. நானே கூட்டிட்டு போறேன். கோச்சுக்காதப்பா. வா, வாங்க வாங்க. அம்மா, அம்மா. கூட்டிட்டு வர போயிருக்காரு. இவர் தாங்க செல்வத்தோட மாமா. என்னப்பா, அவர் மூஞ்சி உடம்பெல்லாம் காயமா இருக்கு? அது தம்பி ஊருக்கு புதுசு. செல்வத்தோட அட்ரஸ் புஸ்தக கடையில கேட்டிருக்காப்ல. நம்ம கௌரி பொண்ணு புஸ்தகம் வாங்கிட்டு திரும்பி வந்திருக்காப்ல. கடைக்காரர் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு பின்னாடி போங்க, நீங்க கேட்ட காம்பவுண்ட் அட்ரஸ் அதுதான் அப்படின்னு இருக்காரு. கௌரி பின்னாலேயே வந்திருக்காரு. சந்தேகப்பட்டு பயந்து போன கௌரி என்கிட்ட வந்து சொல்லுச்சு. அப்படியா, நீ போமா, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு போன வேகத்துல இவர் மேல கைய வச்சு தடார் புடார்னு அடிச்சு போட்டேன். ஏங்க, வீடு பூட்டி இருக்கு, சாவி இல்லீங்களா? உள்ள போய் சாவி எடுத்து கொடு. பாத்தியார, கொஞ்சம் இருங்க. எதுக்கு அவசரப்படாதீங்க. இவர்தான் மாமாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? முந்தா நாள் இப்படித்தான் பக்கத்து தெருல மாமான்னு ஒருத்தன் வந்து வீட்டு இருக்கிறதையே தொடச்சு எடுத்துட்டு போயிட்டான். என் வீட்டுல தொடச்சு எடுக்கிறவங்க ஒண்ணு இல்ல, அரைச்சன. செல்வம் வர வரைக்கும் தான் அந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்கட்டுமே. ஏப்பா, மனுஷனுக்கு மனுஷன் நம்பலன்னா எப்படி? நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்கல. மனுஷனை நம்பலன்னா எப்படியா? அப்புறம் வாடகை கேக்குற? தம்பி, சாவி கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்லைங்க, செல்வம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? அந்த ஆளை பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு என்ன தெரியும் அந்த வாட்ச்மேன் இந்த அடி அடிப்பான்னு? நீங்க ஏன் வாட்ச்மேன் கிட்ட சொன்னீங்க? ஒரு பொண்ணு பின்னாடி அவ பர்மிஷன் இல்லாம ஒரு ஆள் ஃபாலோ பண்ணா இப்படித்தான் நடக்கும். இது பாருங்க, நீ பர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணு பின்னால ஒரு பையன் ஃபாலோ பண்ண கூடாதுன்னா இந்தியாவுல நம்ம எல்லாம் தனியாவே இருக்க வேண்டியதுதான்.
ம். வாங்க மாமா, நான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் உங்களை தேடிட்டு வரேன். இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படியோ வந்து சேர்ந்தீங்களே. ஆமா, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னமாமா கையில கட்டு மோத்துல காயா? நீ மட்டும் கரெக்ட் டயத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தீங்கன்னா அனாவசியம் இந்த சம்பளம் நடந்திருக்காதுல்ல. ஆமா, இந்த விஷயத்துல கௌரித்துறை யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல, பாவம் கல்யாணம் ஆகி 3 நாள்ல அவ உதவி ஆயிட்டா. ஆமா, அவளைக்கு நீங்க சந்திச்சீங்க. உன் அட்ரஸ் விசாரிக்கிறதுக்காக புஸ்தக கடைக்கு போனேன். அங்க இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தது. சிஆர் எழுதுன மெல்ல திறந்த கதவு புஸ்தகம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டுச்சு. கடைக்காரன் ஸ்டாக் இல்லைன்னா நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த புஸ்தகத்தை கொடுத்தேன். நான் தான் சிஆர் அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லையா, அதனால எனக்கு கண்டதும் முறைச்சு பார்த்துட்டு போயிடுச்சு. கடைக்காரன் சொன்னா, நீங்க கேட்ட விலாசமும் இந்த பொண்ணோட வீடு ஒண்ணுதான், அதை ஃபாலோ பண்ணி போங்கன்னா போனேன், வாங்கி கட்டிக்கிட்டேன். நீங்க திடீர்னு ஒரு லெட்டர் போட்டுட்டீங்களா? அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஆமா, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்தீங்க? விசாகப்பட்டினத்துல 6 மாசம் தங்கி ஹார்பர் லைஃப் பத்தி ஒரு கதை எழுதுனேன். தெரியாம தான் நான் கேக்குறேன். ஊர் ஊரா சுத்தி கதைன்னு என்னமோ எழுதுறீங்களே, ஒரே இடத்துல உட்காந்தா கதை வராதா? அது அப்படி இல்ல செல்வம். ஊருக்கு ஊரு ஜனங்களோட வாழ்க்கை முறையும் சுற்றுப்புற சூழ்நிலை மாறுபடுது இல்லையா, அதனால அங்கங்க போய் தங்கி இருந்து பார்த்து எழுதினா தான் நல்லா வரும். ஆமா, இங்க ஏதாவது கதை எழுத போறீங்களா? ஒரு கோயிலை பின்னணியா வச்சு நாவல் எழுதுறதுக்காக மதுரைக்கு போறேன். நீ இங்க இருக்கியா? அப்படியே ஒரு 5 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இங்க தங்குற பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா ஏறும் உங்களுக்கு வசதிப்படுமா? வசதி எல்லாம் பார்த்தா ஊர் ஊரா போய் எழுத முடியுமா? நல்ல ஆளுப்பா நீ. பேன் ஸ்லிப் வேணும். அங்க போய் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். பேன் ஸ்லிப் கொடுங்க. அங்க போய் பாரியா. வர்ற விட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லுங்க சார். நான் ஊருக்கு புதுசு, தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன எம்பேர்லயே பணம் போட போற? போயா. சார் கொடுங்க, நான் எழுதி தரேன். தேங்க்ஸ். சாரி. சரி. யார் அது? நான் தான். நான் தானா? வீட்டுக்காரம்மா பொண்ணு. என்ன விஷயம்? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். யோ, வாயா வெளிய. இப்ப நான் வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கேன். சனி, என்ன என்ன விஷயம்? துணி துவைக்கணும். நானும் துணி ஊற போட்டு வச்சிருக்கேன், நானும் துவைக்கணும். இந்த வீட்ல நீ குடி இருக்கிற மாதிரி பாரு. என்னமா அது எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்க வீட்டுக்காரங்க. நாங்க துணி துவைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் துணி துவைக்கணும். இதை மட்டும் உணர்ச்சி கேட்க தெரியுது இல்ல? 300 ரூபா வாடகை வாங்கிட்டு முனிசிபல் ஆபீஸ்கார 30 ரூபா சொல்ல சொல்றீங்க. அவள என்ன உங்ககிட்ட நியாயம்? நான் துணி துவைச்சிட்டு தான் விடுவேன். நானும் துவைக்கணும். நான் துவைச்சிட்டு வேலைக்கு போகணும். ஏமா இவன் மட்டும் என்ன துவைச்சிட்டு திருடவா போறான்? போய் தொலை. யோ, நீங்க மட்டும் தனியா வந்தீங்களா? நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னையும் பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் குழந்தைக்கு பாம்புத்துக்கு பால் ஊத்திட்டியா கௌரி? ஊத்திட்டேன். சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். சார் நீ பிறந்ததே தண்டம், உனக்கெல்லாம் இருக்கடா ஸ்கூலு. சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். ஏன் தம்பி,
உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது வீட்டுல யாரும் இல்லையா? கூட்டிட்டு போக சொன்னா ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க சார். சார் நானே குருடன், இப்ப படிக்கலன்னா பெரியவனான பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சா சார்? ஆமா, ஏன் தம்பி? என்ன இங்கே நிறுத்திடுங்க சார். ஏன் தம்பி நான் கொண்டு போய் ஸ்கூல் விடுறேன்? வேண்டாம் சார், எங்க டீச்சர் வருவாங்க. உங்க ஸ்கூல் டீச்சரா? வேற ஸ்கூல் டீச்சர். என்ன கொண்டு போய் எங்க ஸ்கூல்ல விட்டுட்டு அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஆஹா. இவர் எப்படி இந்த பையன் கூட? பாபு வந்துட்டீங்களா டீச்சர்? இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ற டீச்சர் இவங்க தானா? போலாமா? போலாம் டீச்சர். வா. அண்ணே வேகமா போங்கண்ணே, இல்லன்னா வேற பஸ்ஸுக்காரன் வந்து யாரை ஏத்திட்டு கொண்டு போயிட போறானே. அண்ணே என்னையா? மன்னிச்சுக்குமா, இப்படிதான் யாரு வாங்க. உங்களுக்காக தான் நான் வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர சொன்னேன். போலாமா? ரைட். டேப்பன் டிக்கெட். ஒரு 40 பைசா கொடுங்க. டிக்கெட் 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 டிக்கெட். பின்னாடி கண்ணாடி போட்டவர் வாங்குவார். நான் முன்னாடி கண்ணாடி போட்டவங்கள தான் பார்த்திருக்கேன், பின்னாடி கண்ணாடி போட்டவங்கள பார்த்ததே இல்லையே. இந்த ஏகத்தாளத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல. இதெல்லாம் ஏற்கனவே பல புஸ்தகத்துல படிச்சுட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒழுங்கா பஸ் நிறுத்திருக்கீங்களாடா? அண்ணே, இத முன்னாடி ஓட்டுறாரு பாருங்க, அவரை கேளுங்க. நீங்க ஓட்டுங்க. டிக்கெட் எங்க தினம் கரெக்டா சில்லற 40 பைசாவா தரீங்க. ஒரு நாளைக்காவது 5 ரூபாய் 10 ரூபாவா தரக்கூடாது? அன்னைக்காவது சில்லன்னு சொல்லி உங்களுக்கு பணம் நான் தரலான்னு தான். தேங்க்யூ. எதுக்காக டேபிள் கார்டு ஆஃப் பண்ண சொன்னேன்? அப்படிதான் ஆஃப் பண்ண சொல்லுவேன். எங்களை பார்த்தா பிரியாணி மாதிரி தெரியலையா? பிரியாணி மாதிரி தெரியலையா? டேப் ரெக்கார்டை எதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன்? பார், கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோயில் வரைக்கும் தான் டேப் பாடும். நான் அப்பவே நினைச்சேன்டா. ஜாவா ஆமாடா. இந்த சோடா புட்டி கண்ணாடி வேற, தலையை இப்படி வரவார்னு வாரிக்கிட்டு தோல்ல ஒரு பைய வேற, இந்த காக்கி சட்டி இப்படி தேவையுமா? நான் நினைச்சேன் அந்த பொண்ணு பஸ்ல ஏதாவது பாட்டை போடுற, அது இறங்கும் போது பாட்டு ஆஃப் பண்றேன். நாங்கெல்லாம் மனுஷன் இல்லையா? நாங்கெல்லாம் பாட்டு கேட்க கூடாதா? உன் பேரு என்ன? ராமசாமி. ராமசாமிங்கிற பேருக்கெல்லாம் பாட்டு போடுறது இல்ல, போயா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். காலே காலே லகி கை காலே காலே. யோ நிச்சய, யோ நிச்சய. அண்ணே டேப் போடுங்கடா. யோ சவுகி ரேக்கிய. ஐயோ. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஆஹா 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 ஆஹா. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, ஓரங்கட்டி நிற்பதென்ன வெள்ளி நிலவே. ஏங்க எதுலீங்க இந்த வச்சனம்? வசனம் இல்லைங்க, பாட்டு. பாட்டா? ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது? வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா? வேணாம்ப்பா, நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம்குள்ள பூந்துருக்கேன். மறுபடியும் நீ பாடின பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன். கதவை மூடுறா.
தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் அந்த காம்பவுண்டுக்குள்ள பாத்திர பண்ண திருட்டு போகுதுன்னா அது இவனால்தான். அடியே போய் அந்த அருவாள் எடுத்து வாடி. செல்வம் கம்பு இருந்தா எடுத்து வாடா. அப்புறம் இன்னைக்கு கஞ்சி ஆக்கிறேன் கஞ்சி. ஐயோ டேய், நான் அருவாளை எடுக்க மாட்டேன். எடுத்தா யாரையும் வெட்டாம கீழே போட மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா கையில எது இருந்தாலும் அங்கேயே போட்டு மேல வாடா. டாய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல ஒரு டங்குவார கட்டிடுவேன். சத்யா, கையில வச்சு இந்த அடுகுண்ட போட்டா. இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படிப்பா வெளியில வருவான்? டப்பா, யாரா இருந்தாலும் வெளியில வா. ஒண்ணு செய்ய மாட்டான், வெளியில வாயா. என் வீரத்துக்கே வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க. மாமா, நீங்களா உள்ள எதுக்கு போனீங்க? பக்கெட்ல விழுந்துருச்சு. விடிஞ்சு வெளியே தெரிஞ்சு அசிங்கமாரி மாதிரி எடுக்க போறேன். அதே கால் விட்டு கலக்கிட்டியாக்கும். சுமாரியா என்ன டீச்சர் நீங்க மட்டும் தனியா சிரிச்சுட்டு வர்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில எங்க காம்பவுண்ட்ல ஒரு சம்பவம் நடந்தது. அத நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, டிக்கெட். சாரி, மறந்துட்டேன். சரி சரி. மரகதம், கௌரிங்க காணும். ஆமாங்க, விளக்கு வச்சாச்சு. மணியும் 6:30 மேல ஆச்சு, இன்னும் காணுங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு. நீ போய் கொடை எடுத்துட்டு வா. நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்து வந்துடுறேன். ஆசைகளை ஆசையில் உன்னிடம் பேச வந்தேன். ஆவியில் மேவிய சேதிகளை கேளென நெஞ்சிடம் கூற வந்தேன். நினைவுகள் எங்கோ அலைகிறதே, கனவுகள் ஏனோ கலைகிறதே. நிழல் போலும் தொடர்கிறதே. வைகரையில் வைகை கரையில்
நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் கூப்பிட்டாலும் நீங்க என் கார்ல வரப்போறதில்ல. அட்லீஸ்ட் உங்க கையில் இருக்கிற கொடையாவது நீங்க மழையில நினையாம இருக்கிறதுக்காக பிடிச்சிட்டு போலாமே. ப்ளீஸ் ப்ளீஸ். யோ, அடி ஏண்டி இங்க வாயா. காலையில இருந்து கௌரி என்ன அனுத்திக்கிட்டே இருக்கு, போய் என்னன்னு கேளு போ. யோ, இப்படியே அவ போவ? வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா. அப்புறம் நீ இப்படியாவா போக போறாங்க? இவ்வளவுதான். இதுக்கு போய் என்னங்க 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 கௌரி அனுத்திட்டு இருக்கு? காய்ச்சலா? காய்ச்சல் வராம என்னங்க பண்ணும்? மழை பெஞ்சா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா? கையில இருக்கிற கொடையாவது புடிச்சிட்டு வரணும். நான் சொன்னா இந்த வீட்டுல யாருங்க கேக்குறாங்க? பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு. டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு, இன்னும் காய்ச்சல் நிக்கலைங்க. ஆமா, இவங்க அப்பா எங்க போயிட்டாரு? பார்பர் ஷாப்புக்கு போன மனுஷனை இன்னும் காணோம். ஆமா, சிவகாமி இருப்பாளே. தையல் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரலைங்க. கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் கடைக்கு போய் அமிர்தாஞ்சனம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. என்னை காதல் வலையில் அடைத்தவளே பட்டு சேலை காற்றா ஏதாவது மூணு வந்து எழுதும்போது பேரா காணாம போடுவேன். எங்கடா பேரா? குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை போட்டு கிளியாய் அடைத்தவரே. ஆல் இந்தியா ரேடியோவின் திருநெல்வேலி வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை பாடுபவர் சியாமளா கௌரி. இப்போது பாடலை கேட்போமா? அந்த பாட்டு, தயவு செஞ்சு அந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்துங்க.